ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஒய்எம்சிஏ எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இங்கே இருக்க ஜிம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண, ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ண, இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ண தானே. பட் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் நிலமை அப்படி ஆயிடுச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்ட்டு வாட்டரில் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்று ஈவினிங்லேருந்து வாட்டர் சப்ளை இல்லை. ட்ரிப்புக்கு வேறு எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஸோ போயே ஆகணுன்ற சுச்சுவேஷனு. அதனால் பக்கத்தில் இருக்க ஒய்எம்சிஏக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ வாட்டர் இல்லைன்றதுனால எதுவும் குக் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க மெக்டிக்கு போய் அங்கேயே காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் டேக் அவுட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ பரபரப்பாக நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மாத்தாஸ் வயநாடுன்ட்டு மேஸில் இருக்க ஒரு ஐலாண்டு தான். இது யூஎஸில் இருக்க ஐலாண்ட்லேயே ஒரு ஃபேமஸான ஐலாண்ட்னே சொல்லலாம். கொஞ்சம் பெரிய ஐலாண்டு இது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஐலாண்டு போகணுன்னா ஃபெரி ஃபெசிலிட்டி தான் இருக்குது. உட்ஸ் ஹோலுன்ற பிளேஸில் தான் ஃபெரி டெர்மினல் இருக்குது. பட் அந்த பிளேஸில் பார்க்கிங்லாம் பக்கத்தில் இல்லை. அங்கேருந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவல் ஃபால் மவுத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு அங்கேருந்து ஃப்ரீ ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டெர்மினல் வர்றதுக்கு. ஸோ அங்கேருந்து தான் இப்போ வந்துட்ருக்கோம். ஷட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, அதனால தான் கடகடன் ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலி காலையில் 9:30க்கெலாம் வந்து இந்த ஃபெரி எடுக்கிறாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் 9:25க்கு தான் இங்கே ரீச் ஆனோம். அதனால தான் பரபரப்பாக உள்ளே ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபெரியில் வந்து நம்ம ஓன் காரையும் உள்ளே ட்ராவல் பண்ணலாம். பட் அதுக்கெலாம் ரிசர்வ் பண்ணணும் ஒரு 3 months முன்னாடி. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, ஒரு காருக்கு வந்து $380 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த ஃபெரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த ஐலாண்டு உள்ள. ஸோ அதை அவைல் பண்ணிக்கலாம் தான் பிளானு. இந்த ஃபெரியை பொறுத்த வரைக்கும் 3 இது இருக்குது, டெக் இருக்குது. கீழே கார்லாம் நிப்பாட்டுறாங்க அது. அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டெக் இருக்குது, மேலே ஓப்பன் டெக் இருக்கும். ஸோ நமக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. இந்த ஃபெரியிலே வந்து பாதி தான் வந்து நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு கூட்டம். ஸோ நாங்களும் ஏறி லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் டெக்கு ஓப்பன் டெக் இருந்துச்சு இல்லையா, அங்கே போயிட்டோம். யூஸ்வலாக இந்தமாரி ஃபெரியில் போனாலே இந்த டெக்கில் தான் போவோம். அப்போ தான் வந்து நம்ம அந்த சீயெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே உட்காந்தா அந்தளவுக்கு வந்து தெரியாது. அது என்னவோ வெளியில் உட்காந்து போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். என்ன ஒன்று, இந்த டைம் ரொம்ப கோல்டாக இருந்தது. யூஸ்வலாக ஃபெரியில் போனாலே கொஞ்சம் கோல்டாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த டைம் ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. காற்றும் வேறு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஏறி ஒரு 5 to 10 minutesலேயே ஃபெரி வந்து எடுத்துட்டாங்க. பேக் சைடு இருந்தோம் நாங்கள். பாருங்கள் வாட்டர் ஃப்ளோவு இப்போ வந்து ஃபெரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஐலாண்ட் ரீச் ஆக கரெக்டாக 45 minutes ஆகும். ஸோ 45 minutes நம்ம வந்து இந்த அழகான வியூவெல்லாம் ரசிச்சுட்டு போக போகிறோம். ஃபெரி சார்ஜஸ்ன்னு பார்த்தா பர் பர்சனுக்கு $22 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு 3 years பிலோ வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக எனக்கு தெரியல. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபெரியும் இருக்குது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் போல். ப்ரைஸும் அது கொஞ்சம் அதிகம் தான்.
கிளைமேட்டு இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாகவே இருக்கவே ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம் இந்த கிளைமேட்டில். ஸோ கொஞ்சம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் சுற்றி அழகாக குட்டி குட்டி வீடெல்லாம் தெரியுது. ஆக்சுவலி அந்த உள்ளே ட்ராவல் பண்ணுறதை விட அந்த ஐலாண்டு கிட்ட நெருங்க அந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக அந்த குட்டி குட்டி பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள். அந்த அழகாக அந்த பீச் கிட்டே அந்த அந்த வீடெல்லாம் இருக்கிறது ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் வந்து 2 டெர்மினல் இருக்குது இந்த ஃபெரி மூலயமா வர்றது. ஒன்று வந்து ஓக் பிளஃப்பு, இன்னொன்று வந்து வைன்யார்ட் ஹெவன்னுட்டு. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க டெர்மினல் பார்த்திங்கன்னா ஓக் பிளஃப்ன்ற டெர்மினலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஃபெரி வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டா நம்ம கீழே இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாமே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து விடுவாங்க. அதனால நம்ம குவிக்காகவே கீழே இறங்கிடலாம். இப்போ ஓக் பிளஃப் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இறங்கி. நீங்கள் ஓக் பிளஃப் இறங்கினோடனே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ஐலாண்டோட மேப்பு அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மேப்பில் தான் வந்து பஸ் ரூட் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் போகலாம் என்னென்னலாம் பார்க்கலான்றதெல்லாம் அந்த மேப்பில் இருக்கும். பட் என்ன ஒன்று அந்த அளவுக்கு கிளியராலாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. சும்மா அப்படியே ரஃபாக பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே ஓக் பிளஃப்பில் 2 இடம் தான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஃப்ளையிங் ஹார்ஸ் கேரசல் தான். அமெரிக்காலே இருக்க ரொம்ப ஓல்டஸ்ட்டு கேரசலாம் இது. உள்ளே வந்து நிறைய ஆர்கேட் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது கூடவே இந்த கேரசல் இருந்துச்சு. இங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கே போனாலுமே இந்த ஆர்கேட் கேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆப்வியஸாக கிட்ஸுக்கு வந்து எங்கேஜாக வச்சுருக்காங்க போல். பட் ஐலாண்ட்லேயும் இதெல்லாம் இருக்குதான்றது இந்த ஐலாண்டில் தான் நான் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக ஐலாண்ட் ஃபுல்லாகவே நேச்சராக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஆர்கேட் கேம்ஸ்லாம் நிறையாவே அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதில் இதுவும் ஒன்று. இந்த கேரசல் வந்து $5 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் 150th ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு. இந்த இயரோட 150 இயர்ஸ் ஆச்சு இந்த கேரசல் ஓப்பன் பண்ணி. ஸோ அதனால தான் ஓல்டஸ்ட்டு கேரசல்ன்றாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10 minutes வாக்கு. அடுத்தது எங்கே போகிறோன்னா ஓக் பிளஃப் ஜிஞ்சர் பிரெட் காட்டேஜுன்ற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். இந்த பாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாண்டிச்சேரி ஞாபகம் தான் வருது. அங்கே வந்து ஒயிட் டவுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ்வலாக யூஎஸில் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறையா பக்கத்துலேயே வந்து இருக்காது. போனால் மால் அந்த மாதிரி தான் போவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் ஃபுல்லாகவே அந்த ஷாப்ஸாக இருந்துச்சு. அந்த டவுன் டவுன் உள்ளே போகிற ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு நம்ம நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அட்லாஸ்ட் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். இந்த காட்டேஜ் ஹவுசஸ்லாம் இருக்கு இல்லையா, விலாஸ் மாதிரி, அந்த மாதிரி பக்கத்துலேயே நிறைய விலாஸ் இருக்கும். அதில் எல்லாமே யூனிக் ஸ்டைலில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். சுற்றி வீடு இருக்கவே போய் அங்கங்கே எந்தெந்த வீடு ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கோ அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் ஒரு கேம்ப் கிரவுண்ட் இருந்துச்சு. சுற்றி இந்த வீடெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை சுற்றி போயிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் ஆக்டிவிட்டீஸ் இங்கே எதுவும் இல்லை.
ஐலாண்டில் டோட்டலாக 9 டவுன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபேமஸான டவுனு ஒரு 4 டவுன் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஓக் பிளஃப்பு. இதை முடிச்சாச்சு. இன்னும் வந்து எட்கார்ட் டவுனு, வைன்யார்ட் ஹேவன் ஒன்று இருக்குது, அக்வானான்னு இன்னொரு டவுன் இருக்குது. இந்த 3த்தையும் கவர் பண்ணாலே நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த ஐலாண்டே கவர் பண்ண மாதிரி தான். இந்த ஒவ்வொரு டவுனும் போகிறதுக்கு தான் அந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆக்சுவலி பஸ் ஃபெசிலிட்டி வந்து இந்த டவுனுக்கு போக மட்டும்தான் இருக்குது. பட் அந்த டவுனில் இருக்க பிளேசஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணுன்னா நடந்து தான் போகணும். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, பஸ் இருக்குது, நம்ம போகிற பிளேஸ்லாம் அங்கங்கே போய் நிப்பாட்டி இறக்கி விடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இந்த ஐலாண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இந்த பஸ் ஃபெசிலிட்டி தான் அந்த டவுனுக்கு தான் வந்து ஸ்டாப்பிங் இருக்கும். பட் நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே இந்த பஸ்லேருந்து இறங்கி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்ம நடந்து போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்கார்ட் டவுனில் இருக்க ஒரு பெரிய கேலரி தான், ஃபோட்டோ கேலரி. அங்கே வந்து வெளியில் இந்த ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ அதனால தான் கிட்ஸ்லாம் போயிட்டு க்யூட்டாக ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்துக்கிட்டாங்க. இதோட மெயின் இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கறது தான் இப்போ வாக் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வாக் பண்ணி போயிருப்போங்க. பட் என்னென்னா லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸ்டு, ஏதோ வந்து பெரிய ஒயிட் கிளாத்தை வச்சு மூடி வச்சுருக்காங்க. பட் அது இன்டிமேஷன் எதுவுமே பண்ணல. கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். இந்த ஹோட்டலுக்கு இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக மூடி வச்சுட்டாங்க. அங்கேருந்து நடந்து போய் நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுக்க தானே நம்ம போவோம். பட் மூடி வச்சுருக்கவே எங்கேருந்து போகவே முடியல. ஸோ சும்மா அங்கே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நிறைய சொதப்பல் இருந்துச்சு எங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு சொதப்பல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொதப்பல்னு சொல்ல முடியாது, இது ஒரு 2வது 3வது சொதப்பல்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சொதப்பல் வீட்டில் தண்ணி வரல. செகண்ட் வந்து ஃபெரிக்கு லேட்டாக வந்தது. இது வந்து 3வது சொதப்பல். இந்த மாதிரி லைட் ஹவுஸை மூடி வச்சுருக்கவே அதுவும் பார்க்க முடியாத போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே போய் சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி இங்கே ஜாஸ் பிரிட்ஜுன்னு ஒரு இடம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இந்த ஜாஸ் பிரிட்ஜு. ஸோ இங்கே தான் வந்து சேர்ந்தோம். இது வந்து இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் வியூவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. ஆக்சுவலி நீங்கள் இந்த பிளேஸ் வரணுன்னா எட்கார்ட் டவுன் பஸ் ஏறினீங்கன்னா இந்த நடுவுலே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டே இறங்கிடணும். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, தெரியாமல் எட்கார்ட் டவுன் ஸ்டாப்பிங்க்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த லைட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு அகெயின் ஒரு பஸ் பிடிச்சி மறுபடியும் சுற்றி வர்ற மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த பிளேஸ் பார்க்கணுன்னா நடுவில் அந்த எட்கார்ட் டவுன் பஸ் பிடிக்கக்குள்ளேயே இந்த மேப்பை வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து ஸ்டாப்பிங் போட்டு இங்கேயே இறங்கிடுங்க. இந்த ரோட் சைட்லேயே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஜஸ்ட் வந்து அந்த பிரிட்ஜோட வியூ தான் இது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மரில் இந்த பிரிட்ஜில் இருந்து அப்படியே டைவ் பண்ணி கீழே அந்த வாட்டரில் குதிப்பாங்க போல். நிறைய க்ரௌடடாக இருக்கும், நிறையா பேர் குளிப்பாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் போல். இன்றைக்கி கிளைமேட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைல்ல, கோல்டாக இருக்கவே யாரையுமே காணா. வந்தவங்க எல்லாமே இந்த வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்புறாங்க. வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க வந்து குளிக்க போகிறாங்க, எங்கடா குளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே பாருங்கள், உண்மையாகவே வந்து அந்த பிரிட்ஜ்லேருந்து டைவ் பண்ணி கீழே குதிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த குளூர்லேயும் குளிக்கிறாங்களா, எப்படிடா குளிக்கிறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து பஸ் பிடிச்சி அடுத்து வைன்யார்ட் ஹேவன்ற டவுனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் பைக் ரெண்டல்ஸ். இந்த மாதிரி ஐலாண்டில் பைக் ரெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் இப்போது சைக்கிள் ரெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்லேயே போனாலுமே அங்கேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வாக் இருக்குது ஒவ்வொரு பிளேஸுமே போகிறதுக்கு. சப்போஸ் அந்த பைக்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பிளேஸ்லாம் போய் குவிக்காக போய் விசிட் பண்ணிடலாம் இல்லையா. இப்போது இங்கே வந்த மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் பார்க்க தான் வந்திருந்தோம். அட்லாஸ்ட் இந்த டேவோட 4th சொதப்பல் என்னென்னா, இந்த மியூசியம் க்ளோஸ்டு 4 o'clock க்ளோஸ்டு போல். நாங்கள் இங்கே வந்தது 4:30.
இதோட டைமிங் வந்து தெரியல. அங்கே பக்கத்தில் கேட்டிருந்தப்போ எல்லாருமே வழிலாம் சொன்னாங்க. அவங்களுக்குமே தெரியலையா என்னன்னு தெரியல. க்ளோஸ்டு 4 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து வியூஸ்லாம் நல்லா இருந்தது. வெளியிலேருந்து பார்க்க மியூசியம் நல்லா இருக்கும்ன்ற இதில் வந்தோம். பட்டு க்ளோஸ்டுனவே அதுவும் போச்சான்ட்டு அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். இந்த ட்ராகன் இருக்கும் இல்லையா, அழகாக அதை வந்து கையிலே ஆப்ரேட் பண்ணி பறக்க வைக்கலாம். ஸோ கிட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் அதில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுவுமே ஒரு பெரிய டவுன் தான். பட் சுற்றி பார்க்குறத பொறுத்த வரைக்கும் மெயினாக எதுவும் இல்லை. இந்த மியூசியம் தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஹார்பர் இருந்துச்சு. இந்த டவுனோட ஃபேமஸே வந்து இந்த கப்பல் செய்கிற இடம் தான். கப்பல்லாம் வந்து நிறையா இங்கே செய்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஓக் ப்ளஃப்கே பஸ் பிடிச்சி வந்தாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாதுன்னு. ஆக்சுவலி இங்கே பார்க்க வேண்டிய மெயினான ஒரு இடம் இருக்குது. அக்வானான்னு ஒரு டவுன் இருக்குது. அங்கே வந்து கிளிஃப்ன்ற ஒரு பிளேஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அங்கே போய் அதை பார்க்குறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆச்சு தேவைப்படுமா. பட் நாங்கள் 3 o'clock மேலே கேட்டதுக்கு நீங்கள் போனாலுமே உங்களால் ரிட்டன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து ரீச் ஆகி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கிளிஃபை போய் நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் மற்றதை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. 1 டேயில் எங்களால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஃபெரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. கார்லாம் அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏறி வீட்டுக்கு போகக்குள்ளே டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டெல்லாம் இங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி இது வந்து அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். ரொம்ப லிமிட்டடான மெனு தான் இருந்துச்சு. பட் ஃபுட் எல்லாமே செம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக வந்து இந்த KFC ஸ்டைல் சிக்கன்லாம் வந்து வெளியில் சாப்பிட்ருப்போம்ல, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. இந்த பிளேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் சிக்கன் ஃபிங்கர்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு டோஸ்ட்டு, சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சாஸ் தான் இதில் ஹைலைட்டே. டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.